வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஆஷ்னா வந்துட்டாரு டென்னுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹோம்க்கு அவரும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாரு. ப்ராக்டிஸ் செஷனையும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆஷ்னா நேற்று வந்துட்டு நம்மளோட ஓனருக்கு வந்து பிறந்த நாள். ஸோ அதையும் கொண்டாடிருந்தாங்க சிஎஸ்கே இது. ஸோ இது இல்லாமல் மேட்ச் டே கிட்டு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கிட்டுன்னு 2 இது விட்ருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தா, ஆஷ்னா வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஜெர்சியை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டாச்சு. ஸோ ஆஷ்னா ரிட்டர்ன்ஸ் எல்லாருக்கும் பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் வந்து பயங்கரமாக கலக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 2015க்கு அப்புறம் இப்போ தான் ஆஷ்னா வராரு நம்ம இதுக்கு 2025ல். ஸோ இந்த வருஷம் மரணமாக இருக்க போகுது. ஸோ பார்ப்போம் ஆஷ்னாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இதுக்கப்புறம் வேறு யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தீபக் ஹுடா வந்திருக்காங்க கைஸ். ஸோ விஜய் சங்கர் அதே தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயர் தான். ஸோ இவரோட இதுவும் பார்க்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வச்சு போட்டால் விஜய் சங்கர் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் பிளேயிங் 11ல். ஸோ பார்ப்போம் விஜய் சங்கரை வந்து விளாட வைப்போமா மாட்டோமான்னு தெரியும். ஸோ தீபக் ஹுடா அவரும் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். ஏன்னா ஆஃப் ஸ்பின்னும் போடக்கூடிய பவுலர் தான் தீபக் ஹுடா. ஸோ ஒரு அஸ்வினுக்கு பேக்கப்பாக கூட இருக்கலாம். ஸோ எண்ட் இன்னிங்ஸில் இவரும் நல்லா ஆடி கொடுப்பாரு. ஸோ ஒரு வந்து நல்லா குயிக் விக்கெட்ஸ் போனாலும் இவர் நல்லா ஆடி கொடுக்குற ஒரு நல்ல டாப் ஆர்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன் தீபக் ஹுடாவை பொறுத்த வரைக்கும். தீபக் ஹுடா அந்த இடத்துல வந்து ராகுல் திரிபதி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் காம்போ அந்த இடத்துல வந்து யூட்டிலைஸ் ஆகும். ஸோ யார் ஒருத்தராச்சும் வச்சு விளாட்லாம். ஸோ பார்ப்போம் இந்த வருஷம் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்திங்க தான் மஸ்ட்டாக விளாட போகிறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம மேட்ச் டே கிட்டு, ட்ரைனிங் கிட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ட்ரைனிங் கிட் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. மேட்ச் டே கிட்டு நம்ம வளர்க்கும் போல தெரியும். ஸோ நம்ம எல்லா ஜெர்சி தான். ஸோ இந்த வருஷம் எல்லோரும் வந்து ட்ரைனிங் கிட்டே தனியாக போட்டு ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தலடோனிலாம் ஹிட்டிங் சிக்ஸஸ் எல்லாம் வீடியோ நிறைய இது ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ நிறைய பேர் ட்விட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது கைஸ். ஸோ இனிமேல் மேலும் வந்து சிஎஸ்கே அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல்லேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்து நான் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸ் ஜாயின் ஆக நான் வந்து அவங்கள பற்றின அப்டேட்ஸும் கொடுக்குறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணும்.